வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்திய சாலைகளில் ஓடும் வாகனங்களில் சுமார் 70% வாகனங்கள் முறையான ஆவணங்கள் இன்றியும் போக்குவரத்து விதிகளை மீறியும் இயங்குவது கண்டறியப்பட்டுள்ளது. அதை சரி செய்யும் வகையில் 17 கோடி வாகனங்களின் பதிவை ரத்து செய்ய மத்திய அரசு அதிரடி திட்டத்தை தொடங்கியுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் சமீபத்தில் நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு முக்கிய சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அதன்படி இந்தியாவில் உள்ள மொத்த 40.7 கோடி வாகனங்களில் சுமார் 17 கோடி வாகனங்கள் தகுதியான ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதில் பெரும்பான்மையானவை இருசக்கர வாகனங்கள் ஆகும். விபத்துக்களை குறைக்கவும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இத்தகைய வாகனங்களின் பதிவை படிப்படியாக ரத்து செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு பகிர்ந்துள்ள புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் ஓடும் வாகனங்களில் சுமார் 40% வாகனங்கள் குறைபாடுள்ள ஆவணங்களுடன் இயங்குகின்றன. இதே போன்ற நிலைதான் கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களிலும் நிலவுகிறது. இந்தியாவிலேயே மிக குறைவாக தெலங்கானா மாநிலத்தில் மட்டும் 20% வாகனங்கள் இத்தகைய குறைபாடுகளை கொண்டுள்ளன. இந்த வாகன உரிமையாளர்களுக்கு தங்கள் ஆவணங்களை சரி செய்ய ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கவும், தவறும் பட்சத்தில் பதிவை ரத்து செய்யவும் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனத்தின் தகுதிச் சான்றிதழ், மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை 1 வருடத்திற்குள் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த வாகனம் தற்காலிகமாக பதிவு நீக்கப்பட்ட பிரிவிற்கு மாற்றப்படும். ஒருவேளை 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த ஆவணங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் இந்த வாகனம் நிரந்தரமாக பதிவு நீக்கப்பட்ட பிரிவில் வைக்கப்படும். இவ்வாறு நிரந்தரமாக நீக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். நிரந்தரமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வாகனத்தை மீண்டும் சாலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து ஆணையரின் சிறப்பு ஒப்புதல் தேவைப்படும். நீதிமன்ற உத்தரவுகள் அல்லது மிக முக்கியமான விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே இதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த நடைமுறைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் கணக்கிடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு இணையதளங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்படும் என்பதால் இதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே வாகன உரிமையாளர்கள் அபராதத்தை தவிர்க்கவும் வாகன பதிவை தக்க வைக்கவும் உடனடியாக ஆவணங்களை புதுப்பிப்பது அவசியமாகும்.